ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து குட்டீஸ் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்று போல் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இதை நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு தானே ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் எழுதிக்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு எழுதுகிறேன். அப்புறம் வந்து குட்டி குட்டி ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் குட்டி குட்டி ஹார்ட் போட்டுட்டு அப்புறம் அந்த கேப்லலாம் இன்னொரு கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹார்ட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 கலரில் நீங்கள் வந்து இந்த பேப்பரை டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலரில் ஹார்ட் போட்டிருக்கேன். ஒரு ஹார்ட் வந்து கீழே இருக்க மாதிரியும் ஒரு ஹார்ட் வந்து மேல் நோக்கியும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இதை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. டிசைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் எடுத்திருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி அந்த பேப்பரில் அதோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ அந்த பேப்பரை விட இது அகலமாக இருக்குல்ல, 2 சைடு வந்து நம்ம இந்த செல்லோ டேப்பை மடக்கி விட்டு அந்த பேப்பர் ஃபுல்லுமே செல்லோ டேப் இருக்கிற மாதிரி கவர் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது இந்த பேண்டில் வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது, அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம யாரோட கைக்கு மாட்ட போகிறோமோ அந்த மாதிரி அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பேப்பரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை மடக்கிட்டு இதுலேயும் சின்னதாக ஒரு செல்லோ டேப் பீஸ் கட் பண்ணி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், குட்டியாக ஈஸியாக பேப்பர்லேயே நீங்கள் வந்து அழகாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்கு போட போகிறீங்களோ அவங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து அதை ரோல் பண்ணி செல்லோ டேப் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூகுளில் வந்து நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கே அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அது ஃபுல்லும் ஒட்டினீங்க அப்படின்னா தான் நமக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து வரைஞ்சிட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரியே ஒயிட் பேப்பரில் வந்து நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒன்று போல் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் இந்த இமேஜை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ சைடில் வந்து நம்ம ஏதாச்சும் எழுதிக்கலாம். ஸோ 2 பக்கமும் சைடில் வந்து நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதில் வந்து இன்னுமே நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒயிட் பேப்பரை வந்து கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிவிட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணோம் அந்த மாதிரி கவர் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த இமேஜை வந்து ஒட்டுறதுக்கு இதை வந்து மேலே சேர்த்து வச்சு பின்னாடி கூட செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அந்த பேப்பரையும் இமேஜும் சேர்கிற மாதிரி நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு அவ்வளோதான், நம்ம யாரோட கைக்கு மாட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வளைச்சி விட்டுட்டு திருப்பியும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம செகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டும் ரெடி பண்ணியாச்சு. ஈஸியாக அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் எனக்கு கையில் மாட்டி காட்டுறேன். ஸோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ரெடி பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.